வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான கருப்பு முறுக்கு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். 1.5 கப் கோதுமை எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் ரவை எடுத்து அது கூட சீரகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச பவுடரை கோதுமையில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி போல் பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்புறமா சப்பாத்தி போல் அதை உருட்டிட்டு கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதோட டீட்டெயிலான ரெசிபி வில்டாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதை இந்த கட் பண்ணதை கொதிக்கிற சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம செய்து எடுத்துக்கலாம். இது 1 மாதம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் பிள்ளைங்களுக்கு கண்டதை வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே இது ஹெல்த்தியாக நம்ம செய்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி.